உண்டாவதாக. நம்ம ஜெபம் பண்ணலாம். கர்த்தாவே, இந்த காலை வேளையில நீங்க எங்களோட பேச வேண்டும், எங்களை உயிர்ப்பிக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய வசனம் நாங்கள் வெளிப்பட வேண்டும். உமக்கு மகிமை செலுத்துகிறோம். எங்களோட பேசி சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே. கருணையா லைத்த தேவன் கைவிடுவாரோ, கருணையா லைத்த தேவன் கைவிடுவாரோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. அன்புள்ள தகப்பனே, இந்த காலை வேளையிலே நீங்க வெளிப்பட வேண்டும், எங்களை உயிர்ப்பிக்க வேண்டும். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 2 பேஜ். அது ஒர்க் ஆகும். நான் ஸ்பீக்கர் ஒர்க் ஆகும். அதை எடுக்கணும். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிடத்தில் கண்டதும் எனக்கு உண்டு என்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. நமக்கு போராட்டம் உண்டு. கிறிஸ்தவர்களுக்கு போராட்டம் என்பது இருக்கும். மேல வசனத்துல பாத்தீங்கன்னா, ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாய் பாடுபடுகிறதற்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு. அவர் நிமித்தமாக பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நம்ம 3 மாசமா கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்காக நம்மளாம் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனா ஏன் குணமாகல? ஏன்னா கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறது மட்டும் இல்ல, அந்த அம்மா அவங்க மட்டும் இல்ல, பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு. கர்த்தர் என்ன பண்றாரு? அதை அனுமதிக்கிறார். எப்படி? யோபு போய் பார்க்குறோம். சாந்தா போய் தேவன்கிட்ட போய் கேட்குறான், இவன் உங்களை தூசிக்கிறானா இல்லையான்னு பார்க்கலாம். எப்படி? இவன் உன்னை தூசிக்கிறானா இல்லையானா பார்க்கலாமா? ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான். அதே எப்படி? அவன் உண்மை உள்ளவன்பா, அவன் உத்தம உள்ளவன்பா, நல்லா ஜெபம் பண்றவன்பா, எனக்கு ஊழியம் செய்கிறவன்பா. இல்லாதவரே, நீங்க அவன் மாமிசத்தை தொட்டு பாருங்க. எப்படி? அவன் மாமிசத்தை தொடுங்க, அவன் உங்களை தூசிக்கிறானா இல்லையான்னு பாருங்க. உடனே என்ன பண்றான் பிசாசு? உடம்பு ஃபுல்லா சொறி சரங்க
வர வைக்கலாம். ஆனாலும் இந்த யோபு என்ன பண்ணா, ஆண்டவரை தூசிக்கல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்னான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாருன்னு சொன்னான். அதே தான் இந்த அம்மாவுக்கு ஏற்பட்டிருக்கு. இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணி ஏன் ஆண்டவர் கேட்கலன்னா, கர்த்தர் சோதிக்கிறார், அவங்க உண்மையா இருக்கிறாங்களா. அப்போ அதுதான் போராட்டம் அந்த அம்மாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு ஒரு போராட்டம், அவங்களுக்கு ஒரு போராட்டம், நம்ம அம்மாவுக்கு ஒரு போராட்டம், சபை பாஸ்டர் அம்மாவுக்கு ஒரு போராட்டம், நம்ம எல்லாருக்கும் ஒரு போராட்டம் உண்டு. பிரியமானவர்களே, ஆகவே இந்த கிறிஸ்துவ ஓட்டத்துல நாம் என்ன செய்யணும்? போராட்டம் இருக்கு, கஷ்டம் இருக்கு. இந்த உலகம் எவ்வளவு பெரிய உலகம், ஆனா ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு தூசு மாதிரி. அந்த தூசுல இந்தியா ஒரு தூசு. அந்த இந்தியாவில் தமிழ்நாடு ரொம்ப ரொம்ப சின்ன பகுதி. அந்த பகுதிக்கு ஆட்சி செய்வதற்கு இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கேண்டிடேட் எவ்வளவு கஷ்டப்படுறாரு. முதல்வரா வர முடியுதா? வர முடியல. ஏகப்பட்ட தொல்லை, பிரச்சனை. 118 இருந்தா தான் ஆட்சி கொடுப்பேன். அப்போ 118 எடுத்துட்டு 10க்கு அலையில இருப்பாரு, அங்க எங்க, ஐயோ எனக்கு. அப்போ முதல்வரா யாருமே என்ன செய்ய முடியாது, அவ்வளவு சுலபமா வர முடியாது. போராட்டம். சாதாரண இந்த உலக காரியத்துக்கே ஒரு போராட்டம். அப்போ உன்னத காரியம், உன்னதமான காரியத்துக்கு நீ போற, நீ அங்க போய் முதல்வர் மேல, அதுக்கு மேல உட்கார போற. அப்போ உனக்கு எவ்வளவு போராட்டம் வரும் இல்லைங்களா? எவ்வளவு போராட்டம் வரும் சொல்லுங்க. ஆகவே உன்னதமான காரியங்களுக்கு நமக்கு ஒரு போராட்டம் இருக்குது. அந்த போராட்டத்துல நாம ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், ஜெயம் பெற வேண்டும். இந்த வயிறு வேற வயிறு ஆகவே இந்த நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம வந்துட்டாலே சில போராட்டங்கள்லாம் இருக்குதுதான். ஆனா இந்த உலக ஆள் என்ன பண்ணார்? ஜெயிச்சாரா இல்லையா? போராடி ஒரு முதல்வரா ஜெயிக்கிறார். எப்படியோ காய் காலில் விழுந்து ஏதோ பண்ணி எப்படியோ என்ன பண்றாரு? ஜெயிக்கிறார். ஜெயிச்ச உடனே இப்போ ஒரு மரியாதை இல்லை, ஒரு சிங்காசனம். இன்னைக்குதான் அவர் பதவி ஏற்கிறார். அப்புறம் நாளைக்கு ராஜ மரியாதை. ராஜ மரியாதை. போகும்போதெல்லாம் கார்ல போகும்போது ஃபுல்லா வெளியே லைட்டை போட்டு அவருக்கு கை காட்டின போடுறது. சட்டமன்றத்துல போனா அவருக்கு தான் பெரிய மரியாதை. ஐயா, சாதாரண உலக வாழ்க்கை. இதே மாதிரிதான் நமக்கும். நம்ம ஜெயம் பெற்றுட்டோம்னா பரலோகத்துல நாம முதல்வர் அதை விட மேலான ஒரு பண்டிகை நம்ம உட்கார போறோம். அல்லேலூயா! எவ்வளவு சந்தோஷம். நேற்று அதுதான் யோசனை, ஆண்டவரே நாங்களாம் ஊழியம் பண்றவங்கள கஷ்டப்படுறோம், பேசாம இப்படி நடிகர் ஆகி இது மாதிரி முதல்வர் ஆகிட்டு இருக்கலாமே. மனசுல ஒரு எண்ணம். ஊழியம் செஞ்சு என்ன ஆண்டவரே இப்படிலாம் எண்ணம் பிசாசு கொடுக்குறான். இங்க போய் பிரசவம் பண்றோம், இங்க ஊழியம் பண்றோம், என்ன ஆண்டவரே ஏதோ கிடைக்கிற இருக்கிறதுலாம் போகுது, அப்படிதான் ஒரு எண்ணம் வருது எனக்கு. உன் ஆண்டு பேசுனேன், மகனே பிலிப்பியர் 1:21 நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? ஒரு நாள் நான் என்ன மாதிரி ஒண்ணு மாத்துறதுக்கு நான் பிளான் பண்ணுகிறேன். எப்படி என்ன மாதிரி நான் உன்னை மாத்துறதுக்கு உன்னை தயார்படுத்துறேன். நீ இந்த அற்பமான காரியத்தை பத்தி யோசிக்கிறியப்பா? தேவனை விட ஒன்று இருக்கா?
அது மாதிரி உன்னை நான் மாத்த போறேன். பெரிய ராஜ்யத்தை நீ ஆளுகை செய்ய போற. என்றென்றைக்கு என்ன மாதிரியே நீ வாழ போற. இவ்வளவு மகத்துவங்களை நான் உனக்கு ஏற்படுத்தி இருக்கிறேனாப்பா. நீ அப்படி என்ன யோசனை பண்ணல. அது மாதிரி சிந்தனை வந்துச்சு, கடிந்து கொண்டேன். ஆண்டவரே, நான் உங்களுடைய ஊழியத்தை செய்யறது தான் எனக்கு பாக்கியம். ஆண்டவரே, அக்கறைக்கு இக்கரை பச்சை என்னைக்குமே அது புரிஞ்சுக்குங்க. அந்த அம்மா இல்லாத ஒரு மாதிரி தான் இருக்கு. அவங்களுக்கு ஓணும் சரியாயிடும். காலை தானே பிரச்சனை, சரியாயிடும். அதெல்லாம் ஜெபம் பண்ணிருக்கிறோம். ஆண்டவர் நிச்சயமா செய்வார். ஆக கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகவே இந்த போராட்டங்களில் நீங்களும் ஜெயம் பெறணும். அப்படியாக ஒரு 3 நபரை நான் காண்பிக்க போறேன் வேதாகமத்தில். முதலாவது அப்போஸ்தலனாகிய பவுல். யாரு? சுருக்கமா சொல்லி முடிச்சார். அப்போஸ்தலனாகிய பவுல். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் கிறிஸ்துவுக்காக அனுபவிக்காத பாடே இல்லை. நீ என்ன நான் என்னை யாராவது அடிச்சிருக்காங்களா? இல்ல. இது வரைக்கும் ஊழிய பாதையில நீ ஏண்டா இயேசுவை அறிவிச்ச யாருமே என்ன அடிச்சது இல்லை. ஒரு தடவை அப்படி தள்ளி விட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் இக்கோனியா பட்டணத்துல ஊழியம் செய்து விட்டு அவர் வரும் பொழுது ஒரு பெரிய கூட்டம் வந்து அவரை சாகர அளவுக்கு அடிச்சாங்க. அடிச்சு கீழே தூக்கி போட்டாங்க. கடைசியில இந்த பவுல் தேச துரோகி என்று சொல்லி அவன் எதையோ சொல்றான் அப்படின்னு சொல்லி ஜெயிலே போட்டாங்க. என்ன ஜெயில போட்டாங்களா? உங்களை ஜெயில போட்டாங்களா? இல்ல. பவுல் என்கிற ஒரு அப்போஸ்தலனை என்ன பண்ணாங்க? ஜெயில சிறை கைதியா போட்டாங்க. எல்லாராலும் வெறுக்கப்பட்டாங்க. பொருளா வச்சு வீட்டுல தூங்கினா நைட்டோடு நைட்டா வந்து திருடின்னு போயிடுறாங்க. திருட்டுத்தனம், அவர் சொல்ற கல்லறால வந்த மோசம். அப்போஸ்தலனாகிய பவுல் வருகிறார். ஆகவே மலையை ஸ்டாப் பண்ணுவாங்களா யாராவது? மலை வரதான் செய்யும். சாயங்காலம் 6 மணிக்கு பைக்ல போனா சின்ன சின்ன பூச்சிங்க என்ன பண்ண அப்படியே எதிரில் வரும். பூச்சிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் வராரு. அதனால பூச்சிகளே நீங்க கண்ணில் படாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க யாராவது? சொல்லுங்க. எல்லாருக்குமே அந்த உபத்திரவம் இருக்கு. அப்போ பவுல் பல உபத்திரவங்களிலே அவர் போன வருவர். அவர் உபத்திரவப்பட்டார். நிறைய வசனம் இருக்கு, அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. அப்போஸ்தலர் 14, 19, அப்போஸ்தலர் 20, 22, 24 இதெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது அவர் பட்ட பாடுகளை நம்ம பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 11, 23 இருந்து 28 வரைக்கும் வாசிக்கும் பொழுது ஒன்றுக்குரிய அவர் விழார்கள் அடிப்பட்டதா சொல்றாரு. நிர்வாணம், குளிர், கண் விழிப்பு, ராம் முழுவதும் கடல்ல இருக்கிறாரு. இப்படியாப்பட்ட உபத்திரவங்களை சகித்தவர் தான் இந்த பவுல். புரியுதுங்களா? ஆகவே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த வீடியோ எடுக்கிறல்ல, இது என்ன மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணும், வேற யாரும் நான் எடுக்க மாட்டேன். அதான் தப்பா நினைச்சு சும்மா டெஸ்ட்டுக்காக பண்ணுங்க. அது சும்மா கடந்துச்சு வீட்டில் ஒரு 2-3 வருஷமா கடந்துச்சு. சரி எடுத்து யூஸ் பண்ணலாம், பேட்டரி போட்டு ஒர்க் ஆகுது. அப்போ இந்த பவுல்
அவர் எப்படி அந்த உபத்திரவங்களில போய் ஆண்டவருக்காக ஜெயம் பெற்றாரோ, நீங்களும் நானும் அப்படித்தான் ஜெயம் பெற போறோம். அல்லேலூயா. தலையை வெட்டினா கூட பரவாயில்ல. பவுலுடைய தலையை வெட்டினாங்க, ஆனாலும் இந்த பவுல் விசுவாசமா இருந்தார். ஆண்டவருக்காக, ஆண்டவர் இல்லைன்னு சொல்லி மதிக்கட்டவன் தான் நான் சொல்ற ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. சவால் போட்டி, சவால் நீங்க என்கிட்ட போட்டி போடுறதுக்கு ரெடியா? கடவுள் இருக்கிறாரு நான் சொல்றேன். என்னைக்குமே பாருங்க, தீய சக்தி நல்ல தூய சக்தி பேசுறாங்களா, நல்ல சக்தி தீய சக்தி. எப்படி அது? நல்லதுன்னு ஒண்ணு இருந்தா கெட்டதுன்னு ஒண்ணு இருக்குதான் செய்யும், கெட்டதுன்னு ஒண்ணு இருந்தா நல்லது ஒண்ணு இருக்குதான் செய்யும். புரியுதுங்களா? யாரோ பொய் பேசாம இருக்கிறீங்களா? பொய் பேசுறாங்க. பொய்ன்னு ஒண்ணு இருந்தா உண்மைன்னு ஒண்ணு இருக்குதான் செய்யும். அந்த பொய்ய நல்லது பேசுமா? நல்ல ஆண்டவர் நல்ல ஆவி பேசுமா? பொய் யார் தான் பேசுறா? ஒரு பொய்யின் ஆவி, சாத்தான். அவன் இந்த உலகத்துல இருக்கிறான். இப்ப நல்லதுதான் பேச விரும்புறேன். அப்ப நான் யாரு? ஆவியானவரா நடத்தப்படுகிறவன். ஆக இந்த நாளிலே எனக்கு அன்பானவர்களே, இந்த உபத்திரவங்களின் வழியாய் போன இந்த பவுல் சொல்ற நம்பிக்கையான வசனம். அப்புறம் இன்னும் 2 பேரை காண்பிக்கிறேன். முதலாவது பவுல் என்ன சொல்றாருன்னா, பிலிப்பியர் 1:19-20 அவர் சொல்றாரு. அவர் பாருங்க, இதெல்லாம் சொல்லி சோர்ந்து போல என்ன சொல்றாரு பாருங்க. 19 அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தில் மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இத பவுல் என்ன சொல்லுகிறார்? ஏன்பா, கிறிஸ்து எனக்கு ஜீவனா இருக்கிறபடினாலே எனக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். அல்லேலூயா. எல்லாம் எனக்கு ரட்சிப்பா தான் முடியும். எவ்வளவுதான் என்ன உபத்திரவப்படுத்தினாங்க பரவாயில்ல, என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, நான் எந்த பிரச்சனைக்குள்ள போனாலும் பரவாயில்ல, ஜெயில போனாலும் பரவாயில்ல, எல்லாமே எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று இந்த பவுல் கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு. அல்லேலூயா. கான்ஃபிடென்ட்டா இருங்க, நம்பிக்கையா இருங்க. எல்லாமே எனக்கு நல்லதாகவே முடியும், நல்லதாகவே முடியும். இது வரைக்கும் நான் சொல்றேன், சோர்ந்து போனதே இல்லை. பைக்கில் தான் அடிக்கடி போறேன். பைக் எங்கெங்கேயோ ஓட்டுன்னு போறேன், திடீர்னு பஞ்சர் ஆயிடும். அவ்வளோதான்டா இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு சொல்லி பார்த்தா பக்கத்திலே பஞ்சர் கடை இருக்கும், பக்கத்திலே பெட்ரோல் பங்க் இருக்கும். ஆயில் இல்லாம நின்று போயிடும். இப்ப என்ன பண்ணுவேன்னு தெரியாம முடிப்பேன். உடனே ஆண்டவர் டக்குன்னு வேற வழி அழகா திறப்பாரு. எப்படின்னு தெரியாது. என் ஆண்டவர் மனம் அடிய வைக்கல, என் ஆண்டவர் கீழே தள்ளல, என்னை தூக்கி விட்டுட்டே இருப்பார். ஏதாவது தவறுகள் ஏற்பட்டா கூட அவரை தூக்கி விட்டுருவார். இங்கிருந்து நட, ஊழியம் பண்ணு, எல்லாமே ரட்சிப்பா தான் முடியும். சங்கீதக்காரன் சொல்றான்,
147 நினைக்கிறேன். என் கால் அருமையான ஒரு வசனம். நூத்தி 145:14 145:14 145:14 கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். கர்த்தர் விழுகிற யாவரும் தாங்கி கொள்கிறாங்க, தாங்கிடுறாங்க. கீழே விட்டு அப்படியே எப்படா போட மாட்டேன், தாங்கி அப்படியே தூக்கி நிறுத்துவார். எனக்கு எல்லாம் சகாயத்தையும் பண்ணி நிறுத்தி வைப்பார். உயிரோடு இருப்பது கர்த்தருடைய கருணை. நிச்சயமா உயிரோடு வரும் நினைச்சே பாருங்க. ஆந்திராவில் ட்ரௌசர் போட்டுக்கிட்டு கை நீட்டுற அளவுக்கு போயிட்டேன். மனசு பாதிக்கப்பட்டு பைத்தியக்காரன் ஆயிட்டேன். யாரு, எந்த ஊரு, நான் எங்க இருக்கிறேன் ஒன்றும் தெரியாது. மன பிரம்ம, யாரை பார்த்தாலும் பயம். இந்த பயத்தினால இருக்கு. இப்போ கூட அந்த அம்மா, அந்த ஒரு அம்மா அந்த ஊழியத்துக்கு வருவாங்க, விஜய் அம்மான்னு பேர். அவங்க எப்போ போனாலும் 2 பேக் கையில் வச்சுட்டு இருப்பாங்க. ரைட்ல ஒரு பேக்கு, இங்கே அக்கல்ல ஒரு பேக்கு. எப்போ போனாலும் 2 பேக் ஏமா எடுத்துட்டு போறீங்க வரீங்க? ஐயோ, வீட்டில் வச்சா அவன் திருன்னு போயிடுறான்ப்பா. ரேஷன் கார்டு வச்சா திருன்னு போயிடுறான். அப்புறமா எந்த காசு வச்சாலும் திருன்னு போயிடும். புடவை திருன்னு போயிடுறான். பூட்டி தானே வைக்கிறீங்க, பூட்டி தான் வைக்கிறேன், அப்போ கூட உடச்சி திருன்னு போயிடுறாங்க. அதனால அந்த அம்மா பேங்க் பாஸ்புக்கு, அப்புறம் முக்கியமான ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸு, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாத்தையும் ஒரு பேக்ல வச்சுக்கினே வெளியே போகுது. அது வச்சுக்கினே உள்ள வருது. கையிலே தான் அவங்க எல்லாம் சொத்தம். இந்த 2 பேக்ல தான் இருக்குது எல்லாமே. ரைட்டு, அதுக்குன்னு கையிலே எடுத்துன்னு போக முடியுமா? எங்கேயாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அந்த பேங்க் பாஸ்புக் வச்சிருக்காங்க. ஒரு பேங்க் பாஸ்புக்லயும் 3 லட்சம் 2 லட்சம் இப்படி காசு. அப்போ பிரியமான ஏன் சொல்றேன், பயத்தின் ஆவி எனக்கு ரொம்ப அதிகமா இருந்துச்சு அந்த டைம்ல. பயத்துல எல்லா ட்ரெயினையும் மிஸ் பண்ணி பொருள்லாம் அப்படியே ட்ரெயின்லேயே விட்டுட்டேன். ஒரே ஒரு ட்ரௌசர் மட்டும் இருந்துச்சு. அப்படியே இறங்கி நடந்து நடுங்கி மன பயம். அந்த எனக்கு ஒன்றும் தெரில. அதனால இந்த ஒரு பயம் வந்து போச்சு, யாராவது எதாவது பண்றாங்களோ. பிரியமானே, அந்த அப்படியே ஆண்டு விடலையே. என் ஆண்டு அப்படியே சாவுக்கு ஒப்பு கொடுக்கல. சொன்னார், நீ வா, தாங்கி தூக்கி நிறுத்தி திரும்ப ஊழியத்தை செய். அல்லேலூயா. ஒன்றும் இல்லை, எனக்கு எல்லாமே இருக்கு. எல்லா ஆசீர்வாதமும் எனக்கு இருக்கு. நாம எல்லாம் ஆஸ்வதிக்கப்பட்ட, நீங்க எல்லாம் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். புரியுதுங்க? நம்ம சோர்ந்து போக கூடாது. அவ்வளவுதான். சோர்ந்து போகாம ஊழியம் பண்ணணும். சோர்ந்து போகாம ஆண்டவரை தேடணும். நாம நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். பக்கத்துல இருக்கிறவன் அசுத்தமா இருக்கிறான். பக்கத்துல இருக்கிறவன் சண்டைக்கு வரணும். அப்ப எப்படி சமாதானமா இருக்க முடியும்? ஜெபம், வேதவாசி. எங்க வீட்டுல நீங்க வந்தீங்கன்னா, இங்கேயா பிரதர் இருக்கிறீங்க? ஐயோ, மோசமான ஏரியா இது. உங்களை தூக்கவே விட மாட்டாங்க, நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. ஏன்னா வெளியே 2-3 குரூப் இருக்கு. எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க.
இன்னொருத்தர் 9 மணிக்கு ரேடியோ ஆன் பண்ணுவாரு, பெரிய சவுண்டு வச்சாருன்னா 11 12 ஆகும் அவர் முடிக்கிறது. 3 ஹவரா அந்த ரேடியோ கேட்கும். என் ஆண்டவர் அவர் தூக்கி விடுகிற தேவன். ஆகவே இந்த எல்லாமே ரட்சிப்புக்கு ஏதுவாக தான் முடியும். சொல்றாரு பவுல், நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஒன்றிலும் நான் என்ன செய்ய மாட்டேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். எனக்கு எல்லா ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். மனுஷனுக்கு தேவை நல்ல தூக்கம், மனுஷனுக்கு தேவை நல்ல ஆரோக்கியம், மன அமைதி. இதெல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டார். எனக்கு எதுவுமே தேவையில்லை. நான் அவருடைய ஊழியத்தை மட்டும் அவர் சொல்றாரு, அதை மட்டும் நான் செய்துட்டு தேவ சித்தத்தை செஞ்சுட்டு நான் அவரோடு இருக்க போறேன். அவருடைய ராஜ்யத்துக்கு நான் அவரை போல மாறி அவரோடு இருக்க போறேன். ஆக பிரியமானவர்களே, இந்த பவுல் நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் ஜீவனாகிலும் சாவினாலும் இயேசு என் சரீரத்தில் மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்ச நம்பிக்கைக்கு தக்கதாய் அப்படி முடியும் என்று பவுல் சொல்லுகிறார். இப்ப நான் ஏன் ஊழியத்தை, இந்த அம்மா ஏன் ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்காங்க? நிச்சயமா அது நிறைவேறும். ஹல்லேலூயா. நான் ஏன் ஊழியத்தை நான் ஆரம்பிச்சிருக்கிறேன்னா தேவனை பிரியப்படுத்த. ஹல்லேலூயா. எங்க அப்பாவை நான் பிரியப்படுத்த. அப்பா நீங்க சொன்னீங்க நான் செய்றேன், நீங்க சொன்னீங்க 4 பேர் என்ன பத்தி சொல்லுப்பா, அதை நான் செய்யறேன். அவரை நான் பிரியப்படுத்த விரும்புறேன். மற்ற எந்த நோக்கமும் எனக்கு இல்லை. கூட்டம் வரணும், அது ஆரம்பத்துல கொஞ்சம் மனம் இதுவா இருந்துச்சு. இப்போ எனக்கு அதெல்லாம் எனக்கு இல்லாத போயிடுச்சு. கூட்டம் வந்தாலும் சரி வராக்கிட்டையும் சரி நான் ஆண்டவருக்கு உண்மையா இருப்பேன் அப்படின்னு நான் முடிவு. இப்போ என் நோக்கம் அந்த ஆண்டவரை பிரியப்படுத்துறது, ஆண்டு பிரியமா வாழ்ந்துட்டு போறது, அப்படி சித்தத்தை செய்வது, இதுதான் என்னுடைய விருப்பம். இது நிச்சயமா நிறைவேறும். ஹல்லேலூயா. இது நிறைவேறாம போகாது. அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில மகன் இருக்கிறார், நல்லா படிச்சு ஒரு நல்ல ஒரு நல்ல எக்ஸாம் எழுதணும். நிச்சயமா கிறிஸ்து உனக்கு ஜீவனா இருந்தாருன்னா நீ எக்ஸாம் எழுதி நல்லா பாஸ் ஆகி நல்ல ஒரு IAS அதிகாரியா மாற வாய்ப்பு இருக்கு. அது நிச்சயமா நிறைவேறும். புரியுதுங்களா? உங்களுக்கு என்ன கண் ஆபரேஷன்? அது அது இயற்கை, அதை சொல்ல. உங்களுக்கு நீங்க ஏதாவது செய்யணும். விஜய் முதலமைச்சராக ஆகணும்னு ஆசைப்பட்டாரு, செஞ்சு காமிச்சார்ல, அதான் சொல்றேன். அது மாதிரி நீங்க ஏதாவது செய்யணும். நான் வந்து ஊழியம் செஞ்சு தேசம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் இன்னைக்கு எல்லாம் ஏற்றுட்டாங்க. 11 மணிக்கு பதவி பிரமாணமா? அப்போ அவர் செஞ்சு முடிச்சு. அது மாதிரி நீங்க என்ன செய்ய, அந்த அம்மா இந்த குழந்தை சகோதரி IAS அதிகாரி ஆகணும். உங்களுக்கு என்ன டாக்டர் ஆகணுமா, வக்கீல் ஆகணுமா, IAS அதிகாரி ஆகணும். அப்போ அதுதான் அந்த மகளுடைய நோக்கம். கிறிஸ்து ஜீவனா இருந்தார்னா நிச்சயமா அதை செய்து முடிப்பார். அதுதான் பவுல் இங்க சொல்ற. எனக்கு கிறிஸ்து ஜீவனா இருக்கிறாங்க, எனக்கு கிறிஸ்து ஜீவனா இருக்காரு. இந்த உலகத்தின் கண்கள் கொள்ளாத கண்களா இருக்கு, எப்ப பார்க்கலாம்னு சொல்லி ஆண்டவர் அனுமதிக்கிறாரு. அதே மாதிரி 2 நாள்ல வீடு போச்சு, 10 குழந்தைங்க இறந்து போச்சு, ஆடு மாடுங்கெல்லாம் பில்டிங் இடிந்து உளுந்து எல்லாம் நாசமா போச்சு. இப்போ 2 பேர் தான் இருக்காங்க. யாரு? யோபுவும் அவனுடைய மனைவியும். இப்போ அவன் என்ன சொல்றான்? யோபு 1:22. யோபு 1:22 பாருங்களேன். பாருங்க, வீடு வாசல் போச்சு, 10 குழந்தைங்க இறந்து போனாங்க. ஆனாலும் இந்த யோபு ஆண்டவரை குறை சொல்லல, பாவம் செய்யல. திரும்ப ஆண்டவர், பாத்தியாப்பா நீ என்ன சொன்ன,
இது மாதிரிலாம் எடுத்துட்டா அவன் என்ன தூசிப்பான். அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னான், பாவம் செய்யல. இப்ப என்ன சொல்ற? என்ன ஆண்டவரே, மற்றவங்களுடைய அவனுடைய பொருள் தான், ஆனா அவன் தோல் மேல கை வைங்க. அவன் ஜீவனை மேல கையை வச்சாதான் அவன் தூசிப்பான், மற்றதெல்லாம் விட்டுருவான். அவன் சரீரத்துல ஒரு வியாதியை கொடுங்க, அப்புறம் உங்களை தூசிக்கிறானா இல்லையான்னு பாருங்க. ஏன்னா என் கூட இருக்கிற இந்த பொருள் போயிடுச்சுன்னா அது பெரிய விஷயமா சொல்லுங்க? அதுல நமக்கு என்ன பாதிப்பு? ரொம்ப கொஞ்சமாக பாதிப்பு. என் வீடு திடீர்னு இடிஞ்சு விழுந்தது, அதனால எனக்கு கஷ்டம் அதிகமா இருக்குதா? இல்ல, நான் என்ன பண்றேன், வேற ஓடு வாங்கி மாத்திட போறேன். அதான் அப்போ பொருட்களை குறித்து எனக்கு அவ்வளவா மனசு பாதிக்காது. ஆனா என் சரீரத்தில் ஒரு கேன்சர் வந்துச்சுன்னா எனக்கு எவ்வளவு வேதனை. கேன்சரோ இல்ல சொரிஸ், சாதாரண ஜுரம் வந்துச்சு 2 நாள் சாதாரண ஜுரம், அதுக்கே என்னால முடியல. ஏன் அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது, அதே எழுத முடியல, ஒரு வேலையும் செய்ய முடியல. டாக்டர் சொல்றாரு, நிறைய வைரஸ் காத்துல சுத்துதுப்பா, மாஸ்க் போட்டுன்னு போ, அந்த ஒரு வைரஸ் தான் வந்து உனக்கு தொலை கொடுக்குது அப்படின்னு சொன்னார். நிறைய சுத்துதான் வைரஸ். அப்போ வந்து 2 நாளுக்கு நான் என்ன பண்றேன், உடம்புல என்னடா இப்படி ஆயிடுச்சு, ஜபம் பண்ண முடியல, சாப்பிட முடியல, பாத்ரூம் போக முடியல. அப்போ கேன்சர் இந்த அம்மாவை எவ்வளவு வேதனை பட்டுனுங்கிறாங்க. அதனாலதான் ஜபம் பண்ணுப்பா அழுவாங்க. எனக்கு தெரியும் உங்க வேதனை எல்லாம். சரிங்களா? அந்த தேய்மானம் எந்த அளவுக்கு வலி, நாம சும்மா சொல்றோம், அந்த தேய்மான வலி எந்த அளவுக்கு உயிரை எடுக்கும். அப்போ நம்முடைய சரீரத்துக்குன்னு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா எப்பேற்பட்ட ஆளா பூசிப்பான். அதான் சாத்தான் சொல்றான், அவன் சரீரத்துல கை வைங்கன்னு சொன்ன உடனே அப்பவும் ஆண்டு என்ன பண்ணாரு, சரின்னு சொல்லி அவன் உயிரை மட்டும் தொடாதப்பா, அவன் சரீரத்தை வேணா தொட்டுக்குன்னு சொன்ன உடனே தான் இந்த சாத்தான் போய் பருக்களால உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பருக்கள், கொப்பள மாதிரி ஒரு பருக்கள் மாதிரி உடம்புல வந்து அவனை ரொம்ப மோக செய்தது. ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டான். ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டான். பாருங்க, அந்த சூழ்நிலைக்கு போன பிறகு கூட அந்த யோபு என்ன செய்தான்? 2:10 யோபு 2:10 பாருங்க. மனைவி வந்து சொல்றாங்க, இது மாதிரி உயிரை விட்டுட்டு ஆண்டை தூசித்துட்டு உயிரை விட்டு போயா அப்படின்னு சொல்லி மனைவி திட்டுறாங்க. அப்ப என்ன சொல்றான்னு பாருங்க, அதற்கு அவன் நீ பைத்தியக்காரன் போல பேசுற. தேவன் கையில் நன்மையை பெற்று நாம் தீமை பெற வேண்டாமோ? தேவன் கையில் நன்மையை பெற்று நாம் தீமையை பெற வேண்டாமோ? இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யலுங்க. அல்லேலூயா. இதுதாங்க உபத்திரவம். இந்த உபத்திரவங்கள்ல அவன் பாவம் செய்யல, விசுவாசமா இருந்தான். 2 நாள் ஜுரம் வந்துச்சு, அதுக்கே ஐயோ யோசனை பண்றேன். இதே மாதிரி யோபுக்கு ஏற்பட்ட நிலைமை நமக்கு வந்திருந்தா ஆண்டவர் தூசித்துட்டு போயிட்டு இருப்போம்ல எல்லாரும். கடவுளுடைய கிருபை அந்த அம்மாவுக்கு அதுதான் ஏற்பட்டு இருக்கு. நான் அதுதான் விசுவாசிக்கிறேன். தேவன் சோதிக்கிறார், அந்த அம்மா இவர் உண்மையா இருக்கிறாங்களா, என்ன நேசிக்கிறாங்களா இல்ல வெறுக்கிறாங்களா. ஆண்டு என்ன பண்ணுவாரு, இருதயத்தை புடமிடுவார். நாமெல்லாம் வந்து வெளியே தோற்றத்தான் பார்ப்போம், நம்ம என்ன பேசுவோம் அதை வச்சுதான் பார்ப்போம். ஆண்டு உள்ளின் திரியுங்களை ஆராய்ந்து பார்ப்போம். இந்த சூழ்நிலையில இப்ப அந்த அம்மா என்ன நினைக்குது, பெட்ல பத்துருக்காங்கல்ல, இருதயத்துக்குள்ளேயே போயிடுவார் ஆண்டவர். இருதயத்துக்குள்ளேயே போயிட்டு இந்த அம்மா என்ன தூசிக்குதான் பார்ப்பாரு. ஆவியானவர் என்ன பண்றாரு, உள்ள போய் ஆராய்றாரு, எங்கேயாவது இது தூசிக்குதா, இது என்ன வந்து கோவப்படுத்துதா, என்ன நம்பாம போறாங்களா இவங்க. இதெல்லாம் அதான் டெஸ்ட். ஒரு வாரம் 2 வாரம் டெஸ்ட் நடக்கும். இதெல்லாம் ஆண்டு அனலைஸ் பண்ணுவாரு. எல்லாம் கண்டுபிடிச்சு ரிப்போர்ட் எழுதி
ரிசல்ட் வந்த பிறகுதான் ஆண்டவர் குணமாக்குவார். புரியுதுங்களா? இது ஆண்டவருடைய வழி. நல்லா புரிஞ்சுங்க. ஆண்டவர் கிட்ட வந்துட்டீங்கன்னா சோதனை மேல சோதனை பண்ணிக்கிட்டே இருப்பார் சாகுற வரைக்கும். எப்படி வரணும்னு தெரியாது, டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். டெஸ்ட் வச்சாலும் நீங்க பாஸ் ஆக முடியும், தேர்ச்சி பெற முடியும். டெஸ்ட் இல்லைன்னா நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியாது. எனக்கு அன்பானவர்களே, இந்த யோபு டெஸ்ட் வச்சதுல பாஸ் பண்ணிட்டான். இப்ப யோபு சன்மார்க்கன் என்று உண்மை உள்ளவன் என்று தேவதூதர் கூட்டம் தெரிஞ்சுக்கிச்சு. தேவன் தெரிந்து கொண்ட சாத்தான் தெரிஞ்சுக்கிட்டான். அப்புறம் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். இப்ப இந்த யோபு அந்த சூழல் என்ன சொன்னார்? ஒரே வசனத்தை வாசிக்கலாம். யோபு 19:25 27 வரைக்கும் இந்த உபத்திரவத்தை சந்தித்த அந்த யோபு என்ன சொல்லுகிறார்? அவ்வளவுதான், முடிவு 12வது போகுது. சொல்ல முடியும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என்ன சொல்றாரு? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அவர் கடைசி நாளிலே பூமியின் மேலே கடைசி நாள் பூமியின் மேல் மீட்பார் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து என் தேவனை பார்ப்பேன், அவரை நான் பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். ஹல்லேலூயா. இந்த வாஞ்சையால் என் உள்ளம் சோர்ந்து போயிருக்கிறது. ஹல்லேலூயா. இவ்வளவு அருமையான ஒரு விசுவாசம் பாருங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நம்ம அதை சொல்லணும். நீங்க எதாவது போய் பார்க்க போறேன். அம்மா இதை நீங்க சொல்லுங்க. இந்த வசனத்தை 25-27 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த தோல் முதலானவைகள் எல்லாம் அழிந்து போன பிறகு கூட இந்த சரீரத்தில் இருந்து என் ஆண்டவரை நான் பார்ப்பேன். ஹல்லேலூயா. இந்த சரீரத்தை பத்தி கவலைப்படாதம்மா. இந்த சரீரத்தை குறித்து கவலைப்படாதீங்க. ஆண்டவருக்குள்ள வந்துட்டாருன்னா போதும். அவர் எனக்குள்ள இருக்கிறார். நான் சாதாரண நீங்க எல்லாம் நீங்க இப்ப நான் எங்க போனாலும் 10 பேரை நான் பார்ப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவ மகிமை ஏதோ ஒரு விசேஷமானது இவருக்குள்ள இருக்கு, எல்லாம் வித்தியாசம் பார்ப்பாங்க. வேற ஒண்ணும் இல்லை. கர்த்தர் அவருடைய மகிமை, அவர் நமக்குள்ள இருக்கிறார். கிறிஸ்து நமக்கு ஜீவனா இருக்கிறார். என் தோல் இதெல்லாம் அழுகி போனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு நம்பிக்கை, நான் ஆண்டவரை பார்ப்பேன். என் சரீரத்தில் நான் உயிர் தெழுவேன், நான் உயிரோடு வருவேன். கடைசி நாள் நடக்கும், நான் சோர்ந்து போக மாட்டேன்னு சொல்லி விசுவாசத்தோடே சொன்னான். நீங்களும் அப்படிதான் சொல்லணும். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. நான் பயப்பட மாட்டேன். எனக்கு எந்த கவலையுமே இல்லை. எனக்கு ஒரே கவலை, கடவுள் தான் கவலை. எனக்கு என் ஆண்டு பிரியமா நடக்கிறேன்னா, ஜெபம் பண்றேன்னா, பைபிள் வாசி, இதுதான் என் கவலை. ஆமா, அவரு தான் நம்முடைய எல்லாமே. எங்க போனாலும் நிச்சயமா ஆண்டவர் என்னை காப்பாற்றுகிறார். போலீஸ்காரன் என்னை பார்த்தாலே போப்பா எதுவுமே விசாரிக்கிறதே இல்லை. எங்க போனாலும் சகோதரர்கள் போ, நீ போன்றத எதுவும் பண்ணாதீங்க. நல்ல ஒரு ஆண்டவர் மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம் நமக்குள்ள இருக்கிறதுனால, ஆமா, ஆண்டவர் நமக்குள்ள வந்ததுனால எந்த பாதிப்பும் இல்லாம ஆக்சிடென்ட் வராம பாதுகாக்கிறார். புரியுதுங்களா? ஆகவே இதுதான். மூன்றாவது யாருன்னு பாத்தீங்கன்னா, மூன்றாவது அப்போஸ்தலனாகிய யோவான். ஹல்லேலூயா. இந்த அப்போஸ்தலன் யோவான் சிறை கைதியாக ஜெயில தூக்கி போட்டாங்க. பத்மி என்ற தீவில அவர் இருக்கிறார், சிறை கைதியா இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? லாஸ்டா சொல்லி முடிக்கிறேன். வெளிப்படுத்தல் 1:9 நம்ம பாக்குறோம். பிரியமானவர்களே, அங்க என்ன சொல்றாருன்னா 1:9 இவர் பாருங்க, இவர் ஜெயில தூக்கி போட்டாங்க.
ஒரு உபத்திரம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அவர் என்ன சொல்றாரு, அந்த உபத்திரத்துல சகோதரனும் இயேசு கிறிஸ்து நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளி பங்காளிமா இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சி நிமித்தமும் பத்மோதீவு என்ன தீவிலே இருந்தேன். பாருங்க, இவர் என்ன சொல்றாருன்னா உடன் பங்காளி. எதுக்கு உடன் பங்காளினா பரலோக ராஜ்யத்துக்கு உடன் பங்காளின்னு சொல்றாரு. அந்த ராஜ்யத்துக்கே நான் ஒரு உடன் பங்காளி. இதுதாங்க உபத்திரவங்கள் வழியாய் போன பரிசுத்தவான்கள் பேசின வசனங்கள். மூன்று பேரை காண்பிச்சேன். ஒவ்வொருத்தவங்களும் எப்படி சொன்னாங்க. பவுல் எப்படி சொன்னாரு, கிறிஸ்தியனுக்கு ஜீவன், நான் தோக்க மாட்டேன், நிச்சயமா ஆண்டு மகிமைப்படுவார் அப்படின்னு சொன்னாரு. இன்னொருத்தர் யோபு, எவ்வளவுதான் உபத்திரம் வந்தாலும் அவர் என்ன சொன்னாரு, என் மீட்ப உயிரோடு இருக்கிறார், நான் அவரை கண்கள் காணும். இவரு அப்போஸ்தலன் யோவான் என்ன சொன்னாரு, நான் இந்த ராஜ்யத்துக்கு ஒரு உடன் பங்காளி. இந்த ஆசீர்வாதம் எல்லாம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்குது. நீங்க கூட இந்த பாடுகள்ல சோர்ந்து போகாதீங்க, ஆண்டு விட்டு விலகிடாதீங்க. இந்த உபத்திரவங்களில் நீங்க உண்மையா இருந்து ஆண்டுக்காக வாழ்ந்தீங்கன்னா நிச்சயமா எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஆமென். மண்ணின் சாயல் மாறியானோ மகிமை